ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, நான் சொல்கிறத கேட்டு அலட்சியமாக கடந்து போகாமல் தனிமையில் பேசணுன்ற என் வார்த்தைகளை மதித்து நான் சொல்வதை கேட்க வந்துட்டதானே. கொஞ்சம் பொறுமையா நான் சொல்கிறத கவனமாக தனியாக உட்காந்து கேளு. நான் சொல்கிற விஷயங்களையும் நீ யாரிடமும் சொல்ல வேண்டாம். இன்று இரவிலிருந்து உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் உருவாக போகுது. அதாவது நீ என்கிட்ட வச்ச அத்தனை வேண்டுதல்களையும் அதில் இருக்க தடைகளை போக்கி உனக்கு மகிழ்ச்சியை தரும் விதமாக நான் நிறைவேற்றி கொடுக்க போகிறேன். உன் வேண்டுதல்களை எல்லாம் செவி கொடுத்து கேட்ட நான் நீ விரும்பியதை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறேன். தயக்கம் இல்லாமல் தைரியத்தோடு உனக்கு வேணுங்கிறத நீ கேளு. தவறு செஞ்சிட்டோமே நினச்சி ஒருபோதும் வாழ்க்கையில் வருந்தி கண்ணீர் வடிக்க வேண்டாம். உன் கர்ம வினைகளை எல்லாம் முடிவுக்கு கொண்டு வர இந்த சாயப்பா நான் இருக்கும்போது இனி வரும் காலங்களும் உனக்கு சந்தோஷம் நிறைஞ்ச வாழ்க்கையை தரும் விதத்திலேயே இருக்கும். எந்த நேரத்தில் உனக்கு எதை நடத்தி கொடுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். கூடிய சீக்கிரம் நேரமும் காலமும் உனக்கு சாதகமாக மாறப்போகுது. நீ கேட்டதையெல்லாம் உனக்கு கொடுத்து எந்த தாமதமும் இல்லாமல் தரமான விஷயங்களை சிறப்பாக நடத்தி கொடுக்குறேன். உனக்கு இருக்கும் பிரச்சனைகளை சரி செஞ்சு உனக்கு மன மகிழ்ச்சியை தர நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. கடக்கவே முடியாத, சமாளிக்கவே முடியாத எத்தனையோ பிரச்சனைகளை கடந்து வந்துட்ட. அப்படி இருக்கும்போது இனி வரக்கூடிய காலமெல்லாம் நிச்சயம் உனக்கு பொற்காலமாகவே இருக்கும். உன் கூடவே இந்த சாயப்பா நான் இருந்து உன் ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்றுறேன் என் செல்லவே. யார் பேசினாலும் அதிகமாக ஆடினாலும் அவங்கள கொஞ்சம் பேரை பேச விடு, ஆட விடு. அதுக்கப்புறம் அவங்களே சோர்ந்து போய் ஓய்வெடுக்க உட்காரும்போது நீ பேச நினச்சதையும் செய்ய நினச்சதையும் செய்யலாம் என் செல்லமே. ஏன்னா இந்த சாயப்பாவின் ஆட்டமும் அப்படி தான் இருக்கும். யாராவது ரொம்ப அளவுக்கு அதிகமாக ஆட்டம் போடினாங்கன்னா, ஆணவத்தோடு ஆடுனாங்கன்னா, என்னதான் செய்றீங்க நானும் பார்க்குறேன்னு அமைதியாகவே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பேன். அவங்க ஆட்டம் ஆடி ஓஞ்சு போகும்போது என் ஆட்டத்தை நான் ஆரம்பிக்கும் போது அவங்க அப்படியே கதிகலங்கி போயிடுவாங்க தெரியுமா. அதனால தான் எந்த விஷயத்தையும் என்னை போலவே பொறுமையாக கையால் கற்றுக்கோன்னு சொல்கிறேன். உன் கூடவே நான் இருந்து நீ மனசு விட்டு பேசும்போது அதை கேட்டு உனக்கு அன்பு கொடுத்து அக்கறையை கொடுத்து ஒரு உறவாக இருப்பேன். நான் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்த்து வச்சு நீ நினச்சதையெல்லாம் நானே உனக்கு நல்லபடியாக முடிச்சு கொடுக்குறேன். கூடிய சீக்கிரம் உன் வீட்டில் குழந்தையாக நானே உன் வீட்டுக்கு வரப்போகிறேன். நிச்சயம் உன்னை நிம்மதியாக நான் வாழ வைப்பேன். நீயும் முழு மனசோட நம்பிக்கையோட உன் செயல்களை சிறப்பாக செஞ்சு முடி. என்ன நடந்தாலும் நீ எதுக்காகவும் வருத்தப்படக்கூடாது. ஏன்னா நீ செய்கிற முயற்சிகளுக்கெல்லாம் உனக்கு கைமேல் பலனை கொடுக்க நான் காத்துக்கிட்டு இருக்கேன். வாழ்க்கையே பெரிய போராட்டமாக இருக்கேன்னு சொல்லி புலம்பாதே. ஏன் எனக்கு இவ்வளவு கஷ்டங்கள்னு சொல்லி கவலைப்படாதே. இப்போது கஷ்டமாக இருக்கும் உன் வாழ்க்கையை கூடிய சீக்கிரமே அழகான அர்த்தமுள்ள வாழ்க்கையாக மாற்றி உன்னை ஒரு நல்ல இடத்துக்கு நான் கொண்டுட்டு போவேன். உன் கஷ்டங்கள் அனைத்தும் உனக்கு சந்தோஷமாக மாறும். சாயப்பா என்னை காப்பாற்றுவான்னு சொல்லி உன்னையே நீ முழுவதுமாக என்கிட்ட கொடுத்துடு. நிச்சயமா கஷ்டமில்லாத வாழ்க்கையை தான் நான் உனக்கு கொடுப்பேன். நிம்மதியான சந்தோஷமான தூக்கத்தையும் மகிழ்ச்சியையும் வெற்றியையும் உனக்கு கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். நீ யாருன்னு உனக்கு தெரியாவிட்டாலும் எனக்கு நல்லா தெரியும் என் செல்லமே. ஒவ்வொரு மனிதனும் தன்னை கடவுளின் குழந்தையாக நினச்சிக்கிட்டாலே வாழ்க்கையில் இருக்கிற தொல்லைகள் மறைஞ்சு நன்மைகள் உண்டாக ஆரம்பிச்சிடும். இந்த சாயப்பாவின் பிள்ளையாக இருக்கும் நீயும் வாழ்க்கையை தைரியமாக எதிர்கொள்ள தயாராகு. நான் உனக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றி உன் வாழ்க்கையை அழகாக்கி எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக உனக்கு செஞ்சு கொடுக்குறேன். நீ கேட்டதை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது மனசை போட்டு குழப்பிக்காம தைரியமாக இரு. நீ கேட்ட விஷயங்கள் அனைத்தையும் நிச்சயமாக நான் உனக்கு நிறைவேற்றி கொடுப்பேன். உனக்கு எந்த கவலையும் வேண்டாம். இந்த சாயப்பா உன்னை காப்பாற்றுவேன்ற நம்பிக்கையோட நீ மகிழ்ச்சியாக இரு. எந்த சூழ்நிலையிலையும் நீ நினச்சது உடனே நடக்கணும்னு அவசரப்படாமல் கொஞ்சம் பொறுமையாக இருக்க கற்றுக்கோ. எந்த விஷயத்தையும்
காரணத்தோடு தான் நான் நடத்தவும் செய்வேன், தள்ளியும் வைப்பேன். அதனால் என்ன நடந்தாலும் அது நல்லதுக்கேன்னு புரிஞ்சு ஏற்றுக்க பழகு. இந்த உலகில் இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ கவலைப்பட தேவையே இல்லை. காலம் கடத்தாமல் உன்னுடைய முயற்சிகள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக செஞ்சுக்கிட்டே இரு. உனக்கானதுன்னு நான் முடிவு செஞ்ச அத்தனையும் கண்டிப்பாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துறேன். எல்லா விதத்திலும் உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான நல்லதை செய்ய நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படவே கூடாது என் செல்லமே. உன் கஷ்டத்தை எல்லாம் போக்கி உனக்கு பக்குவத்தை கொடுத்து அமைதியை கொடுத்து உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழும்படி நான் பார்த்துக்கிறேன். என்னை நம்பும் உனக்கு எல்லா விஷயங்களையும் சிறப்பாக செஞ்சு கொடுப்பேன். உன் பிரச்சனையை தீர்த்து உன் துன்பத்தை போக்கி உனக்கான நல்லதை செய்ய இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. எந்த வடிவத்திலாவது நிச்சயம் நான் உனக்கு உதவி செய்வேன். உன் மனச்சுமையையும் பாரத்தையும் இறக்கி வச்சு உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் மனம் தளராதே. உன் கோரிக்கையை எல்லாம் நான் ஏற்றுக்கிறேன். நீ செல்வச் செழிப்போட மகிழ்ச்சியோட வாழும்படி செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இனிமே நீ எதிர்பார்த்ததை விட இந்த சாயப்பா நிறையவே உனக்கு அள்ளி கொடுத்து உன் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுறேன். எது நடந்தாலும் அது உன் நல்லதுக்காகவே இருக்குன்ற உண்மையை புரிஞ்சுக்கோ. உன் கூட நான் இருப்பதை நீ உணர்ந்து கொள்வதற்கான நேரம் வந்துருச்சு. நீயாக என்னை தேடி வரல, இந்த சாயப்பா நான் தானே நீ என்னை நோக்கி வரும்படி செஞ்சிருக்கேன். உன் முகம் கொஞ்சம் வாடி போனாலும் அதை என்னால் தாங்க முடியாது. கண்டிப்பா உனக்கு தடையாக இருக்கும் விஷயங்களை தகர்த்தெறிந்து உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன். என் குழந்தையான உன்னை பாதுகாத்து உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தர நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். எல்லா விஷயங்களிலும் நம்பிக்கையோடு இருந்தீனா எல்லாமே நல்லபடியாக நடக்கும். யாரையும் நம்பி வாழாதே என் தங்கமே. ஏன்னா உன் தேவைக்காக மட்டுமே உன் கூட பழகிற இந்த மனிதர்கள் தேவை முடிஞ்சதும் உன்னை தூக்கி எறிஞ்சு போயிடுவாங்க. இந்த சாயப்பா நானே நிரந்தரமாக உன் வாழ்க்கையில் உன் கூடவே இருந்து உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்குறேன். உன் கோரிக்கைகளை நிறைவேற்றி உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான மகிழ்ச்சியை தர நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம். இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு நல்ல நாளாக இருக்கும்படியும் உன் வாழ்க்கையில் நீ மகிழ்ச்சியை எதிர்கொள்ளும்படியும் நான் செய்ய போகிறேன். சாயப்பா, என் வாழ்க்கையில் நடக்கிறதையெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கீங்களே, என்னை காப்பாற்ற உங்களுக்கு மனசு இல்லையா? என்னை கை கொடுத்து தூக்கி விடுங்க. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. யார்கிட்ட போய் சொல்கிறதுன்னு தெரியாமல் தானே உங்ககிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணைங்கிற மாதிரி என் கஷ்டங்களையெல்லாம் உங்கள் பாதத்தில் வச்சிட்றேன். நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும்னு சொல்லி உன் கவலைகளை எல்லாம் என்கிட்ட சொன்ன பிறகு, உன் கஷ்டங்களையெல்லாம் என் பொறுப்பில் விட்ட பிறகு இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம். உனக்கான அனைத்தையும் நீ எதிர்பார்ப்பதை விட சிறப்பாக நான் செஞ்சு கொடுத்துட்றேன். இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு நல்ல நாளாக மட்டுமே இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். உன் எதிர்பார்ப்புகள் இனி ஒருபோதும் பொய்யாகி போக விடமாட்டேன் என் செல்லமே. நீ ஆசைப்பட்ட அத்தனையும் உன் கைகளில் கொடுத்து நீ நினச்சதை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை தான் உனக்கு கொடுக்க போகிறேன். எல்லார்கிட்டையும் நான் அன்பாயிருன்னு சொல்கிறது உனக்கு நல்ல புத்தி கொடுப்பதற்காக அல்ல. ஏன்னா அன்புங்கிறது நல்ல புத்தியை கொடுக்குற விஷயம் அல்ல, அது உனக்கான சரியான நோக்கத்தை கொடுக்கும் விஷயம். அன்பின் மூலமாக உன் வாழ்க்கையில் பல விஷயங்களை உன்னால் சாதிக்க முடியும். அன்போடு அக்கறையோடு நீ எல்லாரிடமும் பழகும்போது அவங்க மூலமாக உனக்கான நல்லதை நானே செஞ்சு கொடுப்பேன் என் செல்லமே. உன் வேதனைகளை தீர்த்து உன் கூடவே நான் இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை உண்டாக்க போகிறேன். உன் விருப்பங்களை நிறைவேற்றி உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்கவே நான் உன் கூட இருக்கேன். இப்போது உனக்கு நல்ல கவலை வந்துருச்சு. நீயும் மன தைரியத்தோட வாழ்க்கையை மகிழ்ச்சியோட வாழ தயாராகு. வர்றது வரட்டும், பார்த்துக்கலாம்னு நீ தைரியமாக இருந்தாலே உன் வாழ்க்கையில் அனைத்தும் தானாக சரியாயிடும். நான் உன் கூடவே இருப்பேன்ற நேர்மறை எண்ணத்தோட உன் வேலைகளை செய்ய ஆரம்பி. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம். எத்தனையோ கஷ்டங்களையும் கவலைகளையும் கடந்து வந்துவிட்ட உனக்கு கண்டிப்பாக இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாம் பொற்காலமாகவே இருக்கும். நீ வாழக்கூடாது நினச்சவங்க முன்பாகவே
உன்னை நல்லபடியாக நான் வாழ வச்சு காட்டுறேன். உன் கெட்ட நேரம் அனைத்தும் முடிஞ்சு போய் என் அருளால் நீ பயந்துக்கிட்டு இருந்த பிரச்சனைகளும் சரியாக போகுது. நீயே நம்ப முடியாத அளவுக்கு பேரதிசயத்தை இந்த சாயப்பா உனக்கு நடத்தி கொடுப்பேன். நீ வாய் திறந்து சொல்ல முடியாத உன் மனவேதனைகளை எல்லாம் இந்த சாயப்பா சரி செஞ்சு உன்னை சந்தோஷப்படுத்த போகிறேன்.